இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டி பாகை சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இதை கீழே வச்சே கிளறுங்க, ஏன்னா அடுப்பில் வச்சு கிளறுனா கட்டி விழுந்துடும். கீழே வச்சு நல்லா கிளறிக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி நல்லா இருந்தால் இப்படி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் தூக்கி வச்சுக்கலாம். இதை இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா அரிசி மாவு வந்து கீழே ஆந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும். நம்ம தொடர்ந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த இப்போ இவ்வளோ தூரம் கட்டியாக இருக்குது. இன்னும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும்.